நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக தொடர்கிறார் மகாலட்சுமி யுவராஜ். காஞ்சிபுரம் மாநகராட்சி தேர்தல் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. மொத்தம் உள்ள 51 வார்டுகளில் 32 வார்டுகளில் திமுகவும், ஒரு வார்டில் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன. மொத்தம் 33 வார்டுகளில் வெற்றி பெற்று திமுக கூட்டணி காஞ்சிபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியது. அதிமுக 9 வார்டுகளிலும், பாமக 2 வார்டுகளிலும், பாஜக 1 வார்டிலும், பிற இடங்களில் சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருந்தன. சுயேட்சைகள் பலரும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். மேயர் தேர்தலில் மகாலட்சுமி யுவராஜ் காஞ்சிபுரத்தில் முதல் மேயராக பதவியேற்றார். காஞ்சிபுரம் மேயராக மகாலட்சுமி பொறுப்பேற்று இருந்தாலும் சில மாதங்களிலேயே கவுன்சிலர்களால் பிரச்சனை எழத் துவங்கியது. திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களே மேயருக்கு எதிராக திரும்ப தொடங்கினர். திமுக தலைமை கழகம் சார்பில் அதிருப்தி திமுக கவுன்சிலர்களிடம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமைச்சர் நேரு முன்னிலையிலும், தலைமை நிலைய நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்தன. இதனை அடுத்து மாநகராட்சி ஆணையரிடம் 33 கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என கடிதம் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு கூட்டம் நடைபெற்றது. நம்பிக்கையில் தீர்மானத்திற்கு தேவையான வாக்குப்பெட்டிகள், வாக்குச்சீட்டுகள் ஆகவே மாநகராட்சி அதிகாரிகள் தயார் செய்து வைத்திருந்தனர். சரியாக 10 மணி அளவில் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் கூட்டம் துவங்குவதாக அறிவித்திருந்தார். மாநகராட்சி கூட்டம் துவங்கிய பிறகு 10:10 மணியளவில் 34வது வார்டு கவுன்சிலர் பிரவீன் குமார் கூட்டத்திற்கு வருகை புரிந்தார். வருகை பதிவேட்டில் கையெழுத்திடாமல் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து கொடுக்கப்பட்ட கடிதத்தில் குளறுபடி இருப்பதாக கூறி மனு ஒன்றை அளித்துவிட்டு சென்றுவிட்டார். வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடாததால் பிரவீன்குமாரும் கூட்டத்திற்கு வராததாக கருதப்படும் என ஆணையர் கூறியதும் தான் மனு கொடுத்த நாள் வந்ததாக கூறி அங்கிருந்து நகர்ந்து சென்றார். இதனை அடுத்து சுமார் 11:40 மணி வரை கவுன்சிலர்கள் வருகைக்காக மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் காத்திருந்தனர். தொடர்ந்து பலரும் வராததால் கூட்டம் முடிந்ததாகவும், நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் முடிந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து செய்தியாளரை சந்தித்த காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன், நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக 33 கவுன்சிலர்கள் மனு கொடுத்தனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த கூட்டம் தொடர்பான அறிவிப்பு 9ஆம் தேதி அறிவித்திருந்தேன். இன்று நம்பிக்கையில்லா கூட்டம் நடைபெற்றது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த மாமன்ற உறுப்பினர் வராததால், கோரம் இல்லாததால் நம்பிக்கை இல்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை என தெரிவித்தார். இது குறித்து மேயர் எதிர்பார்ப்பு கவுன்சிலர்கள் சிலர் கூறுகையில், மாநகராட்சி ஆணையர் மீது நம்பிக்கை இல்லை எனவும், அவர் நடத்தும் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் கலந்து கொள்ளவில்லை எனவும் தெரிவித்தனர். அனுமதி கிடையாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக 33 பேர் மனு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து அறிவிப்பு 9ஆம் தேதி அளிக்கப்பட்டு 29/7/2024 அன்று இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான கூட்டம் நடத்த உத்தேசிக்கப்பட்டு நாங்கள் வாக்குச்சீட்டு முதல் எல்லாத்துலேயும் தயார் நிலையில் இருந்தோம். எந்த மாமன்ற உறுப்பினர்களும் வராததால், கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை. சார், இப்போ மேயர் தரப்பே வரல, மேயர் வரலன்னா எப்படி சார் நம்மள